நம்ம சீனு வந்து பிச்சு உதறிறாரு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்து தாங்க. சீனுவும், நம்ம மாயாவும் அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, அந்த ஒருத்தர் வந்து பார்த்துடுறாங்க. ரகுராம் பக்கத்துல இருக்கிறவர. உடனே இதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு, அவர கூட்டிட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா சீனுவும், மாயாவும் அப்படியே அவங்கள வந்து கூட்டிட்டு போறாங்க. போனோனே ஒரு இடத்துல வந்து வச்சிருக்காங்க. டிஷும் டிஷும் பண்றாங்க. நம்ம சீனு, இது எல்லாத்துக்கும் யாரு காரணம்? அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே, எனக்கு தெரியாது. நான் ரகுராம் கிட்ட வந்து பேசிட்டு போலான்னு வந்தேன்னு, ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அந்த இடத்துல எனக்கும் ரகுராமுக்கும் ஏற்கனவே ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்கு. அத தீர்த்துக்கலாம் தான் நான் இங்க வந்தேங்கிற மாரி சொல்றப்ப, "ஓ! அப்படியா? இது எல்லாம் என்ன நம்ப சொல்றியான்னு?" சொல்லி மாயா வந்து கேட்குறாங்க தந்திரமான முறையில. "நீ யாரு சொல்லி வந்த? எல்லாம் தெரியும். அந்த கார்த்தி இப்ப உள்ள இருக்கான். அதனால தானடா நீங்க இங்க வந்திருக்கீங்க." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல "புவனேஸ்வரி ஆள் தானடா நீ?" அப்படின்னு சொல்லி கன்னத்துல பலார் பலார்ன்னு அடிக்கிறப்ப, "என்ன சொல்ற? இத மாமா கிட்ட இப்பயே சொல்லிறலாம்." அப்படின்னு நம்ம சீனு வந்து சொல்றாங்க. "மாயா, நீ பேசுறது எல்லாம் இப்ப சரி வருமா இல்லையான்னு தெரியலையே." அப்படின்னு சொல்லும்போது, "நான் சொன்னா எல்லாமே கரெக்ட்டா இருக்கும்னு நம்புறல்ல." "நம்புறேன். இவன இப்போதைக்கு கட்டி போட்டு வை. அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். குருவரன்ட்ட ஒப்படைச்சிரலாம்." அப்படின்னு சொன்னோனே, அதுவும் கரெக்ட்டு தாங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சீனுவும் அந்த இடத்துல யாருக்கும் தெரியாம கட்டி வச்சிருக்கலாம். "மாயா, நான் இத்தன நாளா உனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம இருந்தேன். நீ பண்றதெல்லாம் நல்லதுக்கா? கெட்டதுக்கான்னு. அப்பன்னா நீ எவ்வளோ விஷயம் வந்து எங்களுக்கு தெரியாமயே வந்து பண்ணியிருக்க. என்னால புரிஞ்சுக்க முடியுது மாயா. நீ புரிஞ்சுக்கிட்டல்ல, அது போதுங்கிற மாரி சொன்னோனே, சந்தோஷத்தின் உச்சத்தில வந்து இருக்காங்க. "எங்க இங்க இருந்தவர காணுமே?" அப்படின்னு சொல்லும்போது, சீனு வந்து சொல்றாங்க, "இல்ல அவரு தான் இப்ப திடீர்னு வெளியில போணும்னு சொன்னாரு. நான் தான் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். ஏதோ அவசரமா?" அப்படின்னு சொல்லி சொல்லி சமாளிக்கிறாங்க. அந்த இடத்துல ஜானகி, மாயா, சீனு எல்லாரோட நல்ல மனசு காரணமாக எல்லாமே வந்து நல்லபடியா வந்து பண்ணி முடிச்சிடுறாங்க. நம்ம தனா அப்படியே அவங்க அப்பா, அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அப்படியே வந்து எந்திரிக்கிறாங்க. நம்ம ஜானகிக்கு வந்து சந்தோஷம் தாங்கல. தன்னோட பொண்ண வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க. "நீ வந்து சாதிச்சு காட்டிட்டம்மா" அப்படின்னு சொன்னோனே, "சரி அத்தை, மாமா, வந்தவங்களுக்கெல்லாம் வந்து உங்க கையால பரிசு குடுங்கன்னு" சொன்னோனே, வந்தவங்க எல்லாரையும் கௌரவப்படுத்துறதுக்காக வந்து புடவை, வெத்தல பாக்கு, வாழைப்பழம், பணம் எல்லாம் வச்சு குடுக்குறாங்க. சந்தோஷமா வந்து வாங்கிக்கிறாங்க. கதிர் வாசல்லயே வந்து நிற்கிறாப்புல. கதிர் வாசல்ல வந்து நின்னுட்டுருக்காங்கங்கிற விஷயம் வந்து தெரியுது. நம்ம சீனுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இத்தன நாளா இவங்கள பத்தி புரிஞ்சுக்காம விட்டுட்டோமே! இப்ப எல்லாம் தெரியுது நம்மள சுத்தி என்ன நடக்குது, ஏது நடக்குதுங்கிற மாரி சீனு வந்து நெனச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சரி எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சீனு எல்லாரையும் கூட்டிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிடுறாங்க. மாமா, இவ்வளோ நேரம் நல்லபடியா வந்து ஒரு நாள் ஃபுல்லா வந்து இங்கேயே நின்றுருக்கோம். போய் எல்லாரும் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னோனே, எல்லாரும் அவங்கவங்க ரூமுக்கு வந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. பாட்டி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. "நல்லபடியா எல்லாமே முடிஞ்சிருச்சுப்பா. சரிப்பா ரகுராம், நீ போய் வந்து தூங்குப்பா" அப்படின்னு சொன்னோனே, ரகுராம்லேருந்து எல்லாரும் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்து போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம தனா மட்டும் கேஷுவலா வந்து நின்னுட்டுருக்காங்க. பின்பக்கம் இருக்கிற கதவு வழியா இருக்காங்க. "தனா, நீ பின்பக்கமா வந்து பின்பக்கமா போறோம்னு நெனச்சு கவலைப்படாதம்மா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ வாசல் வழியாவும் வருவ. அதுக்கு நான் உனக்கு உத்தரவாதம் தரேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்பாவுக்கு ஒரு விஷயம்னா, நான் வந்து நிப்பேன். அதே மாரி எனக்கு ஏதாவதுன்னா, அப்பா வந்து நிப்பாரு. அது மாரி தான் எங்க 2 பேருக்குள்ள பாண்டிங். சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு, டாட்டா காட்டி அப்படியே வந்து எப்போதும் போல மெலோடிக் சாங், சூப்பரான சாங் வந்து பின்னாடி வந்து ப்ளே பண்றாங்க. கதிர் வந்து டாட்டா காட்டிட்டு அப்படியே வந்து கூட்டிட்டு போறாங்க. நம்ம தனாவ. ஒரு பக்கம் நல்லபடியா எல்லாமே வந்து ரகுராம் வீட்ல வந்து முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ப புவனேஸ்வரியும், பசுபதிலேருந்து எல்லாரும். "என்னடா இது! எல்லாத்துக்கும் காரணம் மாயா தான்" அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, நம்ம என்னத்த சொல்றது? கார்த்திய போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திய போய் பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும், "அப்பா, என்னப்பா சாதிச்சாச்சுல்ல" அப்படின்னு சொல்லும்போது, எதுவும் சொல்லாம அமைதியா இருக்காங்க. மாயா வந்து அப்படின்னு சொன்னோனே, "என்னப்பா எப்ப பார்த்தாலும் இப்படியே வந்து பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. "கார்த்தி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் இருக்கேன்ப்பா" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்திக்கு ஆறுதல் சொல்லிட்டு அப்படியே வெளில வராங்க. கார்த்திய நம்ம எத்தன நாளா நல்ல விதமா பார்த்துக்கிட்டோம். ஆனா, கார்த்தி இங்க இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற எல்லாரும் வந்து சந்தோஷமா, நிம்மதியா இருக்காங்க. "சரிம்மா, நம்ம பார்த்துக்கலாம். வாம்மா, இனிமேட்டு இங்க இருந்தா நம்ம மனசுக்கு தான் கஷ்டமா இருக்கும். நம்ப கார்த்திய கூடிய சீக்கிரம் வெளிய கூட்டிட்டு வந்துரலாம்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறப்ப, மாயாவும், நம்ம சீனுவும் தன்னந்தனியா பேசுறாங்க. "மாயா, நீ எவ்வளோ பெரிய விஷயம்லாம் என்னம்மா நல்லது மட்டும் செஞ்சிட்டு இருக்க. ஆனா, இந்த விஷயம்லாம் நீ தான் செஞ்சேங்கிறத நான் ரகுராம் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஏன் அப்படி சொல்ல வேணாங்கிற?" அப்படின்னு சொன்னோனே, ஜானகி கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம சீனு. "அத்தை, நீங்களாவது அவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லலாம்ல. மொதல்ல சீனு, நீ மாயாவ மட்டும் நல்ல விதமா பார்த்துக்கப்பா. அதுதான்ப்பா நீ அவளுக்கு செய்ற நன்றி கடனா இருக்கும். இந்த குடும்பத்துக்காக அவ்வளோ நல்லத வந்து செஞ்சிருக்காப்பா." சொல்லிக்கிட்டே போலாம். அதுல ஒரு பக்கம் பத்மா, பார்வதிய சமாளிக்கணும். அது மட்டும் இல்லாம
சாருமதியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம்ப்பா, இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மாமா எதை சொன்னாலும் காதுலயே வாங்கிக்க மாட்டார். அவராக பார்த்து தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம அமைதியாக தான் இருக்கணும். அதுதான் நமக்கு நல்லது. நான் நல்லதாக தான் சொல்லுவேன். ஆனால் அவர் கோவம் மட்டும்தான் படுவார். அவராக என்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிறாரோ உணர்றாரோ அன்னைக்கு தான்ப்பா விடிவு காலம். அது எப்படி? நான் எவ்வளோ வந்து புரிஞ்சிக்காமல் இருந்தேன். எனக்கு புரிய வச்சதே மாயா தானே. அதே மாதிரி தானே நமக்கு எல்லாமே வந்து தெரியுதுன்னா அதை மற்றவங்களுக்கும் வந்து சொல்லணும். நிச்சயம் உங்கள் அம்மாவும் சரி ஏதாவது ஒன்று குட்டி கலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்தையும் நம்ம கையோடு வந்து சமாளிக்கணும்னா நீ மாயாவை நல்ல விதமாக பார்த்துக்க. கூடிய சீக்கிரம் உனக்குன்னு எல்லாமே வந்து நல்லதெல்லாம் நடக்கணும். நான் சொல்கிறது புரியுதல்லப்பா அப்படின்னு சொன்னோன்னே மாயாவை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். இனிமேட்டு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே மாயா கிட்ட வந்து பேசுகிறாங்க. மாயா, நீ இவ்வளோ நல்ல விஷயம்லாம் வந்து பார்த்து பார்த்து வந்து செஞ்சுருக்க. நான் உன்னை தள்ளி வச்சது எல்லாம் என்னை மன்னிச்சிருமா. என்னோட தப்பு தான். நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சீனு, நம்ம கொஞ்சம் அமைதியாக இருப்போம் சரியா? இப்போதைக்கு நல்லதே தான் நடக்க போகுது. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். கதிரும் தனாவும் திருப்பியும் பழையபடி நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும். அதுக்கு ஆக வேண்டிய முயற்சியை வந்து பண்ணுவோம். நிச்சயம் இப்போ கதிர் தனா வெளில இருக்காங்க. நான் மட்டும் இருந்து தான் இவ்வளோ நாளாக வந்து போராடிக்கிட்டு இருந்தேன். என்னோட சேர்ந்து இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பமாக இருந்து நம்ம எதிர்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா ரொம்பவே சந்தோஷம். கடையில் எப்படிப்பா வந்து எல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இனிமேட்டு அந்த முதலாளியே நீங்கள் தான். நீங்கள் போய் சேரில் வந்து உட்காருங்க. எல்லாமே வந்து பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சீனு வந்து சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பத்மாவும் பார்வதியும் நாங்கள் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றாவே போச்சு. நிச்சயம் சீனு மனசில் மிகப்பெரிய இடத்த வந்து பிடிச்சிட்டாங்க. சீனுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு நம்ம தனா வந்துட்டு போனது. அப்போனா சீனு முழுக்க முழுக்க அந்த பக்கம் போயிட்டான். சீனுவை திருப்பியும் பழையபடி உன்கிட்ட வந்து ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்புங்கிற மாதிரி பத்மா வந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொன்னோன்னே நடத்தி வைக்கணும். அதுக்கு உண்டான ஒரே வழி ஏதாவது ஒன்று இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம பொறுமையாக நிதானமாக யோசிப்போம். மற்றபடி ஒன்றும் அவசியம் இல்லைன்னொன்னே அவங்க 2 பேரும் ஒத்துமையாக இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. பார்த்து செம்மையாக வந்து கடுப்பாகிறாங்க வில்லன்கள் எல்லாரும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.